30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பகுதியிலே வடக்கு பகுதிக்காக மிக அதிகமான மீள்கட்டுமானத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதிக்காக எனது நன்றியையும் பாராட்டுதல்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதோடு அதனோடு இணைந்த கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அவ்வாறான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதியிலே விவசாய நிலங்களையும் அந்த குளங்களையும் விஸ்தீரிக்க அல்லது புனருத்தாரணம் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் அந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணம் சம்பந்தமாக பலரும் தனது கருத்துக்களை முன்வைத்தார்கள். வடக்கு மாகாணத்துக்கும் மலையகத்துக்கும் அள்ளி வழங்கிய அரசு கிழக்கு மண்ணை புறக்கணித்தது என்ற ஆதங்கம் எதிர்த்தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டது. இந்த ஆதங்கத்தை குறிப்பிடுகின்றவர்கள் அவர்களுடைய அமைச்சர்கள் பல வருடமாக அமைச்சு பதவியில் இருந்தபோது கிழக்கு மாகாணத்துக்கு எத்தகைய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டார்கள் என்பதை இந்த இடத்திலே வினவ நான் ஆசைப்படுகின்றேன். அனைவரையும் உள்ளடக்கி அனைவருக்குமான ஒரு வரவு செலவு திட்டமாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. மோதலின் பின்னர் மீள குடியேறுவதற்காக அகதிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு திரும்பி வருகின்றனர். அவர்களுக்காக 6759 வீட்டு திட்டங்களை உருவாக்க உள்ளோம். அதற்காக 3500 மில்லியன் ஒதுக்கியுள்ளோம். நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒதுக்கீடுகள் இந்திய அரசாங்கத்தினுடைய விசேட நிதியினூடாக கிழக்கு மாகாணத்துக்கு வந்த அந்த கிராண்டினூடாக நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கும் திட்டங்களா இல்லை என்று சொன்னால் இவ்வருடத்துக்கான இந்த அரசாங்கத்தின் இந்த வரி காசிலே இருந்து செய்கிற திட்டங்களான்றது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. ஏனென்றால் இந்திய அரசாங்கத்திடம் 2021ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு நாங்கள் இந்திய தூதுவரை சந்தித்த பொழுது வடமாகாணத்துக்கு அதிக அளவான நிதி ஒதுக்கீடு போகின்றது, எதிர்வரும் ஒதுக்கீட்டிலே கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் கட்சிகள் நாங்கள் போன நேரத்திலே. அப்ப என்னுடைய கேள்வி என்னென்றால் இது இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியினூடாக வந்த ஒதுக்கீடுகளை நீங்கள் பங்கீடு செய்த பட்டியலை வாசி இல்லை என்றால் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியிலே வரவு செலவு திட்டத்திலே இந்த வரி காசு வந்தான்றது மட்டும்தான் என்னுடைய அந்த தெளிவுபடுத்துமாறு இலங்கை மக்களுக்கு நிதி ஒதுக்கீடை செய்வது இலங்கை அரசாங்கம். ஆகவே இலங்கை அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடின் பிரகாரம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது.